சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். முதல் நாளாம் தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை தற்பொழுது உற்சாகமாக பொதுமக்கள் கொண்டாடி வர்றாங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஜனை கோயில் தெருவில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த பகுதியில் சமத்துவ பொங்கலை கொண்டாடி வர்றாங்க. உற்சாகமாக இந்த பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அதாவது சாதி மத வேறுபாடின்றி தற்போது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதி முழுவதுமே அவருடைய இந்த வீதியில பொங்கல் வைக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறீங்க. புத்தாடை அணிந்து புதுப்பானையில புத்தரிசியோடு தற்பொழுது பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. பெண்கள் பொங்கலை கிண்டக்கூடிய காட்சிகள் நீங்க நேரடியா பாக்குறீங்க. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் உற்சாகமாக மேளதாளங்கள் இசைத்து பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது மேளதாளங்கள் கொண்டாட்டத்துடன் இந்த பகுதியில் உற்சாகமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகள் சிறுவர்கள் உற்சாகமா மேலதாளத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடியதை பார்த்தோம். தற்பொழுது பொதுமக்களிடம் நேரடியாக பெண்கள்கிட்ட கேட்கலாம், இந்த பொங்கல் விழா எப்படி நடைபெறுது, அதாவது உங்க பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த பொங்கல் விழாவை நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க வருஷம் இது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே எல்லாருமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் சாதி மத பேதமின்றி எல்லாரும் ஒன்னா கொண்டாடுவோம். வருஷம் இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிராமத்துல இருக்கிற ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இங்க கிடைக்குது. அதாவது கடுமையான வெள்ள பாதிப்புக்கு பின்பு தற்பொழுது இங்க சென்னையில ஒரு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் விழாவை நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பண்டிகை எல்லாரும் ஒற்றுமையா கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த சென்னையில் நடைபெற்றிருந்த வெள்ள பாதிப்புக்கு பிறகு பொதுமக்கள் உற்சாகமாக தற்பொழுது தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கோடம்பாக்கம் பகுதி முழுவதுமே இந்த பொங்கல் விழாவை ஒட்டி களைகட்ட தொடங்கியுள்ளது. விளையாட்டு போட்டிகளும் உரியடி போட்டிகளும் என ஒரு களைகட்டு ஒரு உற்சாகமான ஒரு போட்டிகளோடு இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் கோகுல்.